என்னடா இன்னும் போனி ஒன்றும் ஆன மாதிரி தெரியலையே. இந்த பேஷண்ட் பையலுக்கு ஒருத்தனையும் காணும், எப்போ பார்த்தாலும் குமிஞ்சி கிடப்பானுங்க, அவனுங்களையும் காணும். இந்த டாக்டர் எப்பவும் வந்து உட்காந்துருப்பாரு, அவரையும் காணும். என்னடா ஒரே சோதனையாக இருக்குது, ஒரு பயலையுமே காணுமே. ஹாஸ்பிட்டலில் ஒரு தடவைக்கு 2 வாட்டி நம்ம க்ளீன் பண்ணியாச்சு, இதுக்கு மேலே எத்தனை வாட்டி க்ளீன் பண்ண முடியும்? நான் இந்த மனுஷனா எல்லாமே இருக்கு ஜென்மமா. போ, அவனுக்கு வந்தால் வரானுங்க, வராட்டி போகிறானுங்க, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். என்னடா ஒரு மாதிரி மோப்பம் பிடிச்சிக்கிட்டே வரானே, இவன் வர வாரே சரியில்லையே. எப்பா எப்பா உனக்கு என்னப்பா வேணும்? எப்பா உனக்கு டாக்டர் வருவார், டாக்டர் வருவார், போ போய் உட்காரு போ. என்னடா ஒரு மாதிரி வெட்டுதே நமக்கு. சரி சரி, நம்மளாம் கம்பவுண்டர், நமக்கு ஒன்றும் வராது. இப்ப கம்பவுண்டர் யாருப்பா? அது கம்பவுண்டர் யாரு? இப்ப எனக்கு காதே கேட்க மாட்டேங்குது. உங்களுக்காக தான் டாக்டர் வெயிட் பண்ணிருக்காரு. நீங்க வா, எனக்கு காதுல ஏதாட்டி மருந்து ஊத்து, அப்பதானே ஏன் காது சரியாகும். காது கேட்க மாட்டேங்குது. என்னது? காது கேட்க மாட்டேங்கியோ. அங்க போய் உட்காருப்பா, நான் டாக்டர் கிடையாது சொல்றேன். நீ வேற ஒரு மாதிரி காது கேட்க மாட்டேங்குது. யாரும் பேசுறாங்களா? நமக்கு தான் கேட்க மாட்டேங்குதா? யாரும் பேசுறாங்க? கிடையாதுப்பா, நான் கம்பவுண்டர். கிடையாது. என்ன வர்றவனுக்கு மாதிரியே நம்மளும் ஆக்ட் பண்ண மாதிரியே இருக்குது. எதுவுமே இங்கே சரியா இல்லையே. டாக்டர் வரணும், அப்பதான் உயிர் வரும். ஐயோ ஐயோ, தாங்கலையே ஆண்டவர். இவன் யாரு? ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே வரானே. சரி, நீங்க டாக்டர்? நான் இல்லை டாக்டர், உட்காருங்க கீழே. சரியில்லையே, ஒரு மாதிரி கை காலில் உதறுதே, ஒரு மாதிரி சரியில்லையே. மூச்சு வேற உதறுது, கை கால் வேற கிழியுது. சரி இல்லையே, எல்லாம் நம்ம தான் மாறிட்டோமா? இல்லையா இல்லையா? சிரிக்காதே, என்னைய பார்த்தா உனக்கு என்ன காமெடியா தெரியுதா? எதுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்க பைத்தியமே? நான் டாக்டரே கிடையாது, பெரிய பைத்தியம். ஏன் சிரிக்காத? சிரிக்காத, பஸ் சிரிப்ப நிப்பாட்டு, சிரிப்ப நிப்பாட்டு. நீ அங்க போய் உட்காரு பஸ். நானே டாக்டர் கிடையாது பைத்தியம். சரியில்லையே எதுவுமே இங்க நடக்குது. ஐயோ, அங்க நிக்கிறது கோழியா மட்டனானே தெரியலையா. கோழி என்னப்பா பண்ற? கோழியும் கிடையாது, நான் மட்டனும் கிடையாதுப்பா, நான் கம்பவுண்டர்ப்பா. ஐயோ டாக்டர், காலையில இருந்து உங்களை தான் டாக்டர் தேடிட்டு இருக்கேன். வாங்க டாக்டர், எனக்கு காலையில இருந்து கண்ணு தெரிய மாட்டேங்குது. நான் டாக்டர் கிடையாதுப்பா, கம்பவுண்டர்ப்பா. யாரா இருந்தா என்ன, கண் வலிய மட்டும் கண்ணு டாக்டர் ரெண்டா தெரியுது. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ, நான் டாக்டர் கிடையாதுப்பா, கண்ணு தெரியாதவனே. பின்னாடி போய் உட்காரப்பா, பின்னாடி போ, பின்னாடி பின்னாடி போப்பா. ஐயோ, ஒரு மாதிரி கண்ணெல்லாம் அலசலசா 2 4 தெரியுது. ஐயோயோ, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. மூச்சு வேற ஒரு மாதிரி வாங்கி வாங்கி விடுவதே. ஐயோயோ, டாக்டர் வந்துட்டாரு. What is happening? டாக்டர், உங்களே தான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். இன்னைக்கு நமக்கு இவ்வளவு பேஷண்ட்ஸ் பாருங்க கம்பவுண்டர். ஐயோ டாக்டர், உங்களுக்கு தெரியாதா? ஐயோ, ஒருத்தன் வந்தான் டாக்டர், வந்து அப்படியே நீ தொட்டான் டாக்டர். சிரிமா வந்துச்சு டாக்டர். ஒவ்வொருத்தரும் வந்து அவனுக்கு நோயெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டானுங்க டாக்டர். இவெல்லாம் வந்து என்கிட்ட கொடுத்துட்டான் டாக்டர். என்னது கேட்கல? என்னது? எனக்கும் கேட்க மாட்டேங்குது டாக்டர். ஏதோ சொன்னீங்களா? இல்ல, 2 தெரியல எனக்கு. எனக்கு 10 தெரியுது டாக்டர் எல்லாம். என்ன
பண்றது டாக்டர்? நீங்க தான் என்னை குணப்படுத்தணும் டாக்டர். ஃபர்ஸ்ட் என்னை குணப்படுத்துங்க டாக்டர், அதுக்கப்புறம் இந்த வியாதிக்கார பயல்கள் எல்லாம் பாருங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், உங்க கருணை எனக்கு முக்கியம் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். ஐயோ டாக்டர், நீ கைவிட்றாதீங்க டாக்டர். டாக்டர் நீங்க என்ன டாக்டர் ஒரு மாதிரி அலசி அலசி அங்கேயே பாக்கி. அங்கே யாரு வருமா? பரிசுத்த வேதாம்ட்டு புக்கு வச்சுட்டு வராங்க. யாரு டாக்டர், உங்களுக்கு தெரிஞ்ச ஆளா? யாருப்பா நீங்க? முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. உங்களை நான் முன்ன பின்ன பார்த்ததில்ல. நான் இந்த வழியாக அப்படியே போனேன், ஒரு பெரிய அலறல் சவுண்டு கேட்டு வந்தேன். என்ன பிரச்சனை? என்னன்னு சொல்லனே தெரியலையே. திடீர்னு வந்து பார்க்குறேன், ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ பேஷண்ட்ஸ் இருக்காங்க, ஒருத்தவங்களுக்கும் ஒரு நோய். ஒன்றும் இல்லை சகோதரனே, நீங்கள் நினைக்கிற மாதிரி இது கொடிய வேதனையெல்லாம் இல்லை. கண்டிப்பாக அதுக்கு விடுதலை உண்டு. மருத்துவர்கள்லாம் மேலான மருத்துவர் ஏசப்பா தானே. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அதை? ஆமாம். ஏசப்பா ஒருத்தர் தான் மெய்யான தெய்வம் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா? கண்மூடி ஜெபம் எடுப்போமா கொஞ்ச நேரம்? அன்பின் பரம தகப்பனே, அப்பா அந்த நாளில் உம்மை நோக்கி பார்க்க செய்தீங்களப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா இந்த பாவம் என்னும் கொடிய வேதனையினால் அப்பா கஷ்டப்படுகிற அந்த ஜனங்களும் கரங்களை தருகிறோம் அப்பா. ஒரு விஷயம் நீங்கள் எங்களுக்கு இறங்கி அப்பா இந்த கட்டிலேருந்து ஒரு பெரிய விடுதலையை நீங்கள் கட்டளையிடுங்க நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. மருத்துவர்கள்லாம் மேலான மருத்துவர் அப்பா, எங்களுக்கு நீங்கள் எகோவா ராஃபாவாக இருந்து தொட்டு சுகமாக்கிறீங்க நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. உம்முடைய குணமாக்கும் தழும்புகள் எங்களோடு இருக்கட்டும் ராஜா. அப்பா உம்முடைய ராஜ்யம் எங்களுக்குள்ளாக வரட்டும் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. நீங்களே எங்களை முற்றிலுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. வழி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நம்பிக்கையுடன் ஆண்டவரை வேண்டும் பொழுது நோயற்றவர்கள் குணமாகும்.